ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சமையல்லாம் முடிச்சாச்சு பார்த்துடுங்க. சாப்பிட்றதுக்கு ரெடியாகியாச்சு. வாழையில வெட்டியாச்சு. பிள்ளைங்க எல்லோரும் துண்டு துண்டாக வெட்டாண்டா இலையே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணுன்னு சொன்னாங்க பார்த்துடுங்க. அந்த இலை ஒரே இலையே போட்டாச்சு. பாருங்கள், சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது. வாழை இலையில் சாப்பிடும்போது ஞாயிற்றுக்கிழமைனாலே வாழை இலையில் சாப்பிட்றதே ஒரு அழகு தான். பாருங்கள், முட்டையெல்லாம் வச்சாச்சு. அப்புறம் பொரிச்சு இறைச்சி அப்படியே ஏதோ துண்டு துண்டாக அது ஒரு சைஸாக பார்க்கறதுக்கே அவ்வளோ எம்மியாக இருக்குது. பாருங்கள், வேற பொடி அரிசி சோறு ஆவி பறக்க இருக்குது பார்த்துடுங்க. சூடு பார்த்தீங்களா? அப்புறம் சிக்கன் குழம்பு ரொம்ப தண்ணி கிடங்கா வைக்கலை, அப்படியே கூட்டு போல் தான் வச்சுருக்கோம். அதில் போட்டு விரசி தின்னுடலாம்ல. பாருங்கள், எவ்வளோ சோன்னு இருக்குன்னு பார்க்கறதுக்கே அழகாக இருக்கா. முட்டை அப்படியே பறக்குது பாருங்கள். கோழி முட்டை தான். அப்புறம் பொரிச்சு அரிசி எல்லாத்துக்கும் பந்தியை விளம்பியாச்சு. என்ன பிள்ளைங்க சாப்பிட தான் செய்யணும். பசங்க சாப்பிட்றதே ஒரு அழகு தானே. நம்ம பசங்களுக்காக சமையல் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அவங்க எடுத்து சாப்பிடும்போது நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்த்துருங்க மனசுக்கு. நீங்கள் யாரெல்லாம் எப்படி விறுவிறுக்க சமைச்சு பசங்களுக்கு கொடுப்பீங்க, அவங்க சாப்பிட்றத பார்த்து நீங்கள் யாரெல்லாம் எப்படி சந்தோஷப்படுவீங்க அப்படின்னா கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், நான் எனக்கும் சாப்பாடு போட்டாச்சு. பிள்ளைங்க அங்கே சாப்பிட்றாங்க. நான் எனக்கு சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன். நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. அப்புறம் பாயசம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பாயசமும் குடிக்கணும் பார்த்துடுங்க. இலையில் ஊற்றி பாயசம் குடிக்கும்போது அது இந்த உரைப்போடு சேர்ந்து அந்த இனிப்பு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க. அதை யாரில் நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்க? வா, சூப்பராக இருக்குது பார்த்துடுங்க சாப்பாடு. பாருங்கள், அழகாக இருக்குது சாப்பாடு. லேசாக உப்பு மட்டும் குறைவாக இருக்குது. பிள்ளைங்கெல்லாம் சுடு நீட்டு சோறு சூடாக இருக்குன்னிட்டு பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. அவங்க சாப்பிட இருக்கிறதுக்குள்ளே நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவோம் பார்த்துடுங்க. நம்ம அள்ளி தான் கொடுக்கணும். நான் அவங்க சாப்பிட்டதான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். எல்லாரும் அள்ளி சாப்பிடுவோம்னு சாப்பாடு போட்டு கொடுத்தா நம்ம சாப்பிட முடியாது பார்த்துடுங்க. அவியலுக்கு தான் அள்ளி கொடுக்கணும். அவிய சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிட முடியும். பார்த்தீங்களா? எல்லாரும் சுடு உண்ணிட்டு கையை வச்சுட்டு இருக்காங்க. அந்த சூடை நம்ம கையை போட்டு விரசினா தானே அந்த சூடு நம்ம கையில் வந்துட்டு அந்த சூடு கொஞ்சம் குறையும். வாழை இலையிலனாலே சூடு டக்குன்னு ஆறிடும் பார்த்துடுங்க. பார்த்தீங்களா? எல்லோரும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு போல் சாப்பிட்றோம். இந்த கூட்டாஞ்சோறு சாப்பிட்றதும் ஒரு அழகு தானே. யாருக்கெல்லாம் எங்கள் வீடியோ பிடிக்கும்? எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் போட்டு வைங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஏதாவது கமெண்ட்னா சொல்லுங்கள். குற்றங்குறைகள் இருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஏதாவதுனா திருத்திக்கிடுறோம். மக்களே, நீங்களும் இப்படி சண்டே சமைச்சு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருந்து சாப்பிடுங்க. ஒன்றா இருந்து சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதான் மக்களே. நீங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுடுங்க மக்களே. எல்லோரும் சாப்பிடுங்க வீட்டில். நாங்கள் பாய் மக்களே.